அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறு போல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் சீருவோர் சீரி செய்வது துணிந்து செய்து சொல்வது தெளிந்து சொல்லி நெற்றி சுருக்கிடாமல் நேர்பட பேசி நையப்புடைத்து பிணத்தினை போற்றாமல் புதியன விரும்பி பெரிதினும் பெரிது கேட்டு போர்த்தொழில் பழகி மானம் போற்றி ரௌத்திரம் பழகி வீரியம் பெருக்கி வெடிப்புற பேசி வைய தலைமை கொண்டு தமிழாலும் தமிழுக்காகவும் வாழ்ந்தானே ஒருவன். சித்தனை போல திரிந்த சித்தனும் அல்ல, பித்தனை போல அலைந்த பித்தனும் அல்ல, ஆனால் தமிழ் பித்து பிடித்த சித்தன். சூரிய துண்டுகள் இவன் இரண்டு கண்கள், வீரத்தின் கூர்மை இவன் மீசை, மொழியின் மகுடம் இவன் முண்டாசு, கோவத்தின் நிறம் இவன் திலகம். மக்கள் மனதில் விடுதலைக்கு வித்திட்டவன், மனதில் உறுதி வேண்டுமென முழக்கமிட்டவன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கர்ஜித்தவன், செங்கோலை வீழ்த்த எழுதுகோலுக்கு சக்தி கொடுத்தவன், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என தினம் தினம் சொன்னவன், மோகத்தை கொன்றுவிடு இல்லை என்றால் மூச்சை நிறுத்திவிடு என்று எச்சரித்தவன், சாதி எனும் சாவுக்கு சவுக்கடி தந்தவன், சறுக்கி விழும் மனிதனுக்கு சரித்திரமே நீதான் என்றவன், சொல்லிச் சென்றவர்கள் மத்தியில் சொல்லிச் செய்தவன். அச்சமில்லை அச்சமில்லை என அஞ்சாமல் வாழ்ந்த அக்னி பறவை இவன். இந்திய பத்திரிகையில் கார்ட்டூனை அறிமுகம் செய்து காவியங்கள் படைத்தவன். புலவனாய் பத்திரிகையாளனாய் சுதந்திர போராட்ட வீரனாய் பன்முகம் தோற்றம் கொண்ட இவன் புகழ்பாட 1000 காரணம் உண்டு. பாரதியை நாம் கொண்டாடும் போது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடிக் கொள்கிறது. மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடிய சுப்பிரமணிய பாரதியார் பற்றி இந்த காணொளியில் காண்போம். பாரதியாரின் காலம் டிசம்பர் 11, 1882 ஆண்டு முதல் செப்டம்பர் 11, 1921 ஆண்டு வரை. இவர் எட்டயபுரத்தில் பிறந்தவர். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியாரின் பெற்றோர் சின்னச்சாமி மற்றும் லட்சுமி அம்மாள். இவரது பூர்வீகம் பாளையங்கோட்டை அருகேயுள்ள சீவலப்பேரி. பாரதியாரின் குரு சகோதரி நிவேதிதா மற்றும் பாரதியாரின் அரசியல் குரு பால கங்காதர திலகர். பாரதியாருக்குரிய பன்முக ஆளுமைகள்: கவிஞர், இதழாளர், பேச்சாளர், கட்டுரையாளர், பாடகர், கதையாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், அரசியல் அறிஞர், ஆன்மீகவாதி, பத்திரிகை ஆசிரியர், சமூக சீர்திருத்தவாதி, சுதந்திர போராட்ட வீரர். பாரதியாருக்குரிய சிறப்பு பெயர்கள் மற்றும் பட்டங்கள்: பாரதியார், மகாகவி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, பாட்டுக்கு ஒரு புலவன், தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, எட்டயபுர ஏந்தல், புதுமை கவிஞன், விடுதலை கவி, மீசை கவிஞன், முண்டாசு கவிஞன், செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன். பாரதியாருக்குரிய புனைப்பெயர்கள்: இலசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சி. சு. பாரதி, வேதாந்தி, நித்திய தீரர், செல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், உத்தம தேசாபிமானி மற்றும் கிருஷ்ணன். பாரதியார் தம் மனைவி செல்லம்மாவையும் கண்ணம்மா, வள்ளி என்ற புனைப்பெயர்களிலேயே குறிப்பிட்டிருப்பார். பாரதி அறிந்த மொழிகள்: தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், வங்காளம், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு. பாரதியார் திருநெல்வேலியில் உயர்நிலைப் பள்ளியும் காசி இந்து கல்லூரியில் மெட்ரிகுலேஷன் தேர்ச்சியும் பெற்றார். அலகாபாத் சர்வகலாசாலையில் பிரவேச தேர்வு எழுதி வெற்றி பெற்றார். காசி இந்து சர்வகலாசாலையில் ஹிந்தியும் வடமொழியும் பயின்றார். பாரதியாரின் இளமை காலம்: சுப்பையா என்று இவர் அழைக்கப்பட்டார். 1893 இளமையிலேயே கவி பாடும் திறமை பெற்றிருந்த சுப்பிரமணியன் எட்டயபுர சமஸ்தான புலவர்கள் அவையில் பாரதி என்ற பட்டம் பெற்றார். அரசவை கவிஞர் அந்தஸ்தையும் எட்டயபுர மன்னர் பாரதிக்கு வழங்கினார். அன்று முதல் இவர் சுப்பிரமணிய பாரதி என அழைக்கப்பட்டார். 1897 ஆண்டில் செல்லம்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 1898 ஆண்டு முதல் 1902 ஆண்டு வரை பாரதியார் தனது அத்தை குப்பம்மாள் ஆதரவில் காசியில் வாழ்ந்தார். 1902 ஆண்டு முதல் 1903 ஆண்டு வரை எட்டயபுரம் மன்னர் அழைப்பிற்கிணங்க எட்டயபுரம் வந்தார். அங்கு அரசவை கவிஞராக பணிபுரிந்தார். 1903 ஆண்டு பணியை விட்டு விலகினார். மதுரையில் விவேகபானு பத்திரிகையில் தனிமை இரக்கம் என்ற இவரது முதல் பாடல் அச்சாகி வெளியானது. பாரதியார் ஆற்றிய பணிகள்: 1904 ஆண்டு மதுரையில் சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். 1904 ஆண்டு நவம்பரில் சென்னையிலிருந்து வெளிவரும் சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு உதவி ஆசிரியரானார். 1904 ஆண்டு நவம்பர் முதல் ஆகஸ்ட் 1906 ஆண்டு வரை சென்னையில் சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார்.
சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி ஆகிய பல இதழ்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பங்காற்றினார். சுதந்திர போராட்டம் 1905ஆம் ஆண்டு பாரதியார் சுதேசிய அரசியலில் ஈடுபட்டு தீவிரமாக உழைக்க ஆரம்பித்தார். 1905ஆம் ஆண்டு முதல் கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சியின் நட்பு இவருக்கு கிடைத்தது. தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் கொல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டார். விவேகானந்தரின் சிசியை நிவேதிதா தேவியை சந்தித்து அவரையே தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். அரசியல் குருவாக பாலகங்காதர திலகரையும் ஏற்றுக்கொண்டார். 1906ஆம் ஆண்டு சென்னையில் இருந்து இந்தியா என்ற வார பத்திரிகையை துவங்கி அதன் மூலம் தனது அரசியல் கருத்துக்களை மக்களிடம் பரப்பினார். 1907ஆம் ஆண்டு இந்தியா என்ற வார இதழின் ஆசிரியராக பொறுப்பேற்றார். மேலும் பால இந்தியா, அதாவது யங் இந்தியா என்ற ஆங்கில இதழையும் பொறுப்பேற்று நடத்தினார். 1907ஆம் ஆண்டு சூரத் காங்கிரஸ் மாநாட்டிற்கு சென்று அங்கு திலகர், லாலா லஜபதி ராய், அரவிந்தர் போன்றோரை சந்தித்தார். 1907ஆம் ஆண்டு சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் தீவிர தேசியவாதிகளுக்கும் மிதவாதிகளுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டது. பாரதியார் திலகர் போன்ற தீவிர தேசியவாதிகள் பக்கம் நின்று பணியாற்றினார். சுயராஜ்ய தினம் 1908ஆம் ஆண்டு சென்னையில் மாபெரும் கூட்டத்தை நடத்தி சுயராஜ்ய தினத்தை கொண்டாடினார். தூத்துக்குடியில் சுயராஜ்ய தினம் கொண்டாட்டத்தில் வ.உ.சி, சுப்பிரமணிய சிவா போன்றவர்களுக்கு சிறை தண்டனை கிடைத்தது. அவரது பாடல்களான வந்தே மாதிரம், அச்சமில்லை அச்சமில்லை, எந்தையும் தாயும், ஜெயபாரதம் போன்றவை அச்சிடப்பட்டு தமிழ் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. 1908ஆம் ஆண்டு வ.உ.சிக்கு எதிராக ஆங்கில அரசு தொடர்ந்த வழக்கில் வ.உ.சிக்கு ஆதரவாக பாரதியார் சாட்சி வழங்கினார். மேலும் இந்தியா பத்திரிகையின் சட்ட ரீதியான ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். ஆங்கில அரசு பாரதியாரை கைது செய்ய ஆணை பிறப்பித்தது. பாரதியார் பிரெஞ்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த புதுவைக்கு தப்பி சென்றார். புதுச்சேரியில் பாரதியார் புதுச்சேரியில் இருந்த இந்தியா பத்திரிகை, தினசரி வார இதழ் மற்றும் மாத இதழ்களில் தனது படைப்பினை தொடர்ந்து வெளியிட்டார். 1909ஆம் ஆண்டு ஆங்கில அரசு பாரதியின் படைப்புகளுக்கு தடை விதித்தது. 1912ஆம் ஆண்டு பாரதியார் கீதையை மொழிபெயர்த்தார். 1912ஆம் ஆண்டு பாஞ்சாலி சபதம் வெளியிடப்பட்டது. 1913ஆம் ஆண்டு ஞானபானு என்ற பத்திரிகைக்கு செய்திகள் எழுதி வந்தார். 1917ஆம் ஆண்டு பரளிசு நெல்லையப்பர் அவர்கள் பாரதியாரின் கண்ணன் பாட்டு முதற்பதிப்பை சென்னையில் வெளியிட்டார். 1918ஆம் ஆண்டு சுதேச கீதங்கள், நாட்டுப்பாடல் முதலியன வெளியிடப்பட்டன. முதல் உலகப் போருக்கு பிறகு 1918ஆம் ஆண்டு நவம்பர் 20 அன்று பாரதியார் கடலூருக்கு வந்த சமயத்தில் கைது செய்யப்பட்டார். பின்னர் 3 வார காவலுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். விடுதலையானதும் 1918ஆம் ஆண்டு முதல் 1920 வரை கடையத்தில் வாழ்ந்து வந்தார். 1920ஆம் ஆண்டு மீண்டும் சென்னைக்கு வந்த பாரதியார் சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். மகாத்மா காந்தியை சந்திப்பு 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார். அதை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது. காந்தியடிகளுக்கு பாரதியாரை ராஜாஜி அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். பாரதியார் சென்றதும் இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட்டார். இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்றார் ராஜாஜி. அப்படியா, இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள். மகாத்மாவுக்கு சரியான விளம்பரம் கிடைக்காத அந்த காலத்திலேயே வாழ்க நீ எம்மான் இந்த வையகத்து மனிதரெல்லாம் என்ற பாடலில் மகாத்மாவின் அகிம்சை நெறியை பாரதியார் உயர்த்தி பாடினார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். விடுதலை வேட்கை. பாரதியார் தம் பாட்டு திறத்தால் தூங்கி கிடந்த தமிழ் மக்களை தட்டி எழுப்பி விடுதலை கனலை மூட்டினார். சாதி சமய பாகுபாடின்றி அனைவரையும் விடுதலை வேள்வியில் ஈடுபடச் செய்தார். 1000 உண்டிங்கு சாதியினில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி என வீர முழக்கமிட்டார். பாருக்குள்ளே நல்ல நாடு, நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் என்றெல்லாம் பாடி மக்களுக்கு நாட்டுப்பற்றையும் விடுதலை உணர்வையும் ஊட்டினார். பாரதி அவர்கள் இந்தியா இதழை சிவப்பு நிறத்தில் வெளியிட்டார். காரணம், சிவப்பு வண்ணம் புரட்சியையும் விடுதலையும் குறிப்பது. தேசிய கவிஞர் பாரதியார் எல்லாரும் ஒரு குலம், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என தேசிய ஒருமைப்பாட்டுணர்வை ஊற்றினார். 30 கோடி முகமுடையாள், உயிர் மெய்ப்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் எனும் பாடலின் மூலமாக 30 கோடி மக்களும் இந்தியரே, அவர்கள் பேசும் மொழி பலவாய் இருப்பினும் சிந்தனை ஒன்றே என்ற உயரிய தேசிய உணர்வை ஊட்டினார். முன்னறி புலவர் பாரதி விடுதலை அடைவதற்கு முன்பாகவே எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் நிகழ்வுகளை தாம் வாழும் காலத்திலேயே பாடி மகிழ்ந்த முன்னறி புலவர் பாரதி ஆவார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளின் பயிர் செய்குவோம். காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் எனவும் பாடினார் பாரதியார். பெண்கள் நலனில் பாரதியாரின் பங்கு. பெண்மை அறிவுயர பீடோங்கும், பெண்மைதான் ஒன்மையுற ஓங்கும் உலகு. இந்த வரிகள் சக்கரவர்த்தினி இதழின் குரல் வெண்பா
வெண்பாவாகும். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்பதன் மூலம் பெண்கள் நலன் பேண விரும்பியவர் பாரதி. சமுதாய தொண்டு, குலத்தாழ்ச்சி, உயர்ச்சி சொல்லல் பாவம் என குழந்தை மனதில் ஆழப்பதித்து சாதி வேரை மொழியிலேயே கிள்ளி எறிய விரும்பியவர் பாரதி. தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம், வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடிய